விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் மூலியமாகவும் குக் வித் கோமாளி மூலியமாகவும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் தர்ஷா குப்தா அவர்கள். அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில கேப்ஷன்ஸனோட. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு சில வரிகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது, புரிந்து கொள்ளப்படாதது வலி அல்ல, என்னை நன்கு அறிந்த மனங்கள் கூட நான் அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல என்று நம்பிவிடுவதே தான் மிகவும் கஷ்டம். உங்களுக்காக ஒரு விளக்கம் உண்டு, தயவு செய்து என் கேப்ஷனை படிக்கவும் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டில் இருக்குது. அந்த ஃபோட்டோ போஸ்ட்டில் இருக்குது. கேப்ஷனை வந்து படிக்கக்குள்ள அவளை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இத்தனை ஆண்டுகளாக என்னை நேசித்து வந்தவர்களிடம் நான் எப்படிப்பட்டவள் என்பதை விளக்க வேண்டிய நிலை வரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ரெனவுன் செயலி என்பது என் ரசிகர்கள் எனக்கு குடும்பம் போன்றவர்கள். என்னிடம் தங்களுடைய பிறந்தநாள் அல்லது திருமண நாள் வாழ்த்துக்களை பெறவோ அல்லது என்னுடன் தனிப்பட்ட முறையில் பேசவோ முடியும் என்று தான் நான் நினைத்தேன். அதுதான் நான் அதில் இணைய சம்மதித்த ஒரே காரணம். நான் சொல்வது உண்மை என்பதற்கு முருகப்பெருமான் சாட்சியாக இருக்கிறார். அந்த தளத்தில் வேறு என்ன நடக்கிறது என்பது எனக்கு ஒருபோதும் தெரியாது. என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மதிப்புகளுடன் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். நான் கவர்ச்சியான புகைப்படங்களை பகிரலாம், ஆனால் எனக்கென்று ஒரு சில எல்லைகள் உள்ளன. எந்த அளவிலான பணமோ அல்லது புகழோ வந்தாலும் அந்த எல்லைகளை நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன். என்னை பற்றிய விமர்சனங்கள் என்னை அதிகமாக காயப்படுத்தவில்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக என்னை நேசித்து நம்பியவர்கள் நான் ஒருபோதும் இல்லாத ஒரு நபராக என்னை நினைத்திருக்கலாம் என்பதுதான் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அறிந்த அதே நபராகவே என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒருபோதும் செய்யாத ஒரு விஷயத்திற்காக என்னை நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேப்ஷனில் வந்து போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.